திருச்செந்தூர் தலம் குரு பரிகாரத் தலமாக விளங்குகிறது. வியாழ பகவானான குரு திருச்செந்தூர் தலத்தில் வழிபட்டு தன் எந்திரத்தை ஸ்தாபித்துள்ளார். இந்த ஆலயம் குரு தலமாக விளங்குவது எப்படி புராண கதையை தெரிந்து கொள்வோம். திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கும், குழந்தை பேறு கிடைக்கும், செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கும், மாப்பிள்ளை சாமியை வணங்குபவர்களுக்கு மணக்கோல பாக்கியம் கிடைக்கும். குரு பகவான் பூஜித்த தலம் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் ஆலயம். இது வியாழ தலம். குரு திசை குரு புத்தி நடப்பவர்கள், திருமண தடை உள்ளவர்கள் திருச்செந்தூர் வந்து முருகனை தரிசனம் செய்தால் திருமண தடைகள் நீங்கும். மீனவர் குலத்தில் பிறந்த இந்திரனின் மகள் தெய்வானையை முருகப்பெருமான் மணந்ததாக பரதகுல பாண்டிய வம்ச நூலில் உள்ளதால் இன்றைக்கும் மீனவர்கள் முருகனை மச்சான் சாமி என்று அழைக்கின்றனர். சூரனை சம்ஹாரம் செய்து தெய்வானையை மணந்த முருகனை மச்சான் சாமி என்று மீனவர்கள் அழைக்கின்றனர். ஆறுமுகப் பெருமானின் உற்சவர் குமாரவிடங்க பெருமான். திருமணங்களுக்கு இவரை எழுந்தருளுவதால் மாப்பிள்ளை சாமி எனப்படுகிறார். தட்சன் நடத்திய யாகத்தில் கலந்து கொண்டதால் சிவனிந்தை செய்த பாவத்துக்கு ஆளாகியிருந்தார்கள் தேவர்கள். இதன் விளைவாக தேவர்களின் வலிமை குறைந்து சூரபத்மனின் கை ஓங்கிவிட்டது. 14 உலகங்களிலும் அவரது அதிகாரம் கொடிகட்டி பறந்தது. சூரபத்மனுக்கு பயந்து தேவர்கள் ஓடி மறைந்தனர். இந்திரன் இருக்கும் இடமே தெரியவில்லை. தேவர்களின் குருவான பிரகஸ்பதி கிடைத்தால் அவரையும் ஒழித்துவிட கங்கணம் கட்டித்திருக்கிறான் அசுரவேந்தன். இதற்கெல்லாம் தீர்வு என்ன என்ற கேள்வி குரு பகவானுக்குள். மனதில் ஆர்ப்பரிக்கும் எண்ணங்களுடன் கானகத்தின் வழியே கலக்கத்துடன் சென்று கொண்டிருந்தார் குரு பகவான். சூரபத்மனின் தலை நகரமான வீரமகேந்திரபுரிக்கு அருகில் இருந்த காட்டுக்குள் வந்தார் குரு பகவான். அங்கே ஓரிடத்தை தேர்ந்தெடுத்து சிவனை மனத்தில் இருத்தி தவத்தில் மூழ்கினார். திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கும், குழந்தை பேறு கிடைக்கும், செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கும், மாப்பிள்ளையை சாமியை வணங்குபவர்களுக்கு மணக்கோல பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை உள்ளவர்கள் திருச்செந்தூர் வந்து முருகனை வியாழக்கிழமைகளில் தரிசனம் செய்தால் திருமண தடைகள் நீங்கும். சூரனை சம்ஹாரம் செய்து தெய்வானையை மணந்த முருகனை மச்சான் சாமி என்று மீனவர்கள் அழைக்கின்றனர். ஆறுமுகப் பெருமானின் உற்சவர் குமாரவிடங்க பெருமான்.